மதர்ஸ் டே இல்லையா? ஆமா. சோ உங்களுக்கு அம்மா கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி மதர்ஸ் டே டு எவ்ரிஒன். எங்க அம்மா கிட்ட எல்லாமே பிடிக்கும். அவங்க பண்ற சில சில விஷயத்துல நம்மளுக்காக எல்லாமே பார்த்து பார்த்து செய்றாங்க. நம்மளுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா அவங்க எப்படி சொல்ல உயிர் கூட தர்ற அளவுக்கு அவ்வளோ இதுவா இருக்காங்க. அம்மானாலே ஸ்பெஷல் தான். அம்மானாலே பிடிக்கும் தான். எல்லாமே அம்மா தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் யாரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அம்மாக்கு தான் ப்ரையாரிட்டி. அதுக்கப்புறம் யார் வந்தாலும் ஓகே பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. சரி, அம்மாக்கு தேங்க்ஸ் பண்ணனும்னா எதுக்கு தேங்க்ஸ் பண்ணுவீங்க? இவ்வளோ ஆரோக்கியமா என்னை பெற்று இவ்வளோ தூரம் வளர்த்ததுக்கு ரொம்ப பெரிய நன்றி. முதல்ல நான் இப்போ வரைக்கும் படிக்க வச்சதாகட்டும், இதுக்கப்புறம் படிக்க வைக்க போறதாகட்டும், எல்லாத்துக்குமே நன்றி தான். அவங்க என்ன ஒரு விஷயம் எடுத்தாலுமே அவங்களுக்கு நான் முதல்ல சொல்ற வார்த்தை நன்றி மட்டும்தான். ஓகே, சாரி சொல்லணும்னா எதுக்கு சாரி சொல்றீங்க? சாரி, சில தப்பு விஷயம் பண்ணியிருக்கேன், அதுக்காக வேணா நான் சாரி சொல்லுவேன். கொஞ்சம் எப்படி சொல்ல ஏமாத்துறது அந்த மாதிரி விஷயம் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு விஷயத்துக்கு நான் கண்டிப்பாக சாரி சொல்லியே தான் ஆவேன். சொல்லிட்டேன். அந்த ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் நான் சாரி சொல்லணும்னா அதுக்கு தான். பிடிச்ச அம்மா சாங், அம்மாக்கு இந்த சாங் டெடிகேட் பண்ணுவீங்க எந்த சாங்? அதான் யூஷுவல் தான். அந்த விஐபி படத்துல வரும்ல அம்மா அம்மா, அந்த சாங் தான். அம்மா பேர் என்ன? அம்மா பேரு சரிதா. சரி, உங்களுக்கு விஷ் பண்ணுறீங்களா? ஹாப்பி மதர்ஸ் டேமா. ஓகே, தேங்க்யூ. எங்கள் மம்மி எனக்கு எல்லாமே பண்ணுவாங்க. அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் மை மதர் தட் ஷி வில் டூ எவ்ரி திங் ஃபார் மீ அண்ட் ஐ லவ் ஹர் லாட். அண்ட் மை மதர் நேம் இஸ் பூங்கோடி. ஐ வாண்ட் டு விஷ் ஹர் ஹாப்பி உமன்ஸ் டே. ஹாய் பாப்பா. ஹாய். உங்க அம்மா ரொம்ப பிடிக்குமா? எதனால அம்மா ரொம்ப பிடிக்கும்? சாப்பிட்டு வாங்கி கொடுப்பாங்க, ரெஸ்ட் எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க, அதனால அம்மா பிடிக்கும். அப்படியா? சாப்பிட நிறைய வாங்கி தருவாங்களா? ட்ரெஸ்லாம் எடுத்து தருவாங்களா? சரி, அம்மாக்கு தேங்க்ஸ் பண்ணணும்னா என்ன தேங்க்ஸ் பண்ணுவீங்க? அம்மா எல்லாம் வாங்கி கொடுத்ததுக்காக தேங்க்ஸ். எல்லாம் வாங்கி தரதுக்காக தேங்க்ஸ் பண்ணுவீங்களா? சரி, சாரி சொல்லணும்னா எதுக்காக சாரி சொல்றீங்க? அம்மா நான் சேட்டை பண்ணதுக்காக சாரின்னு சொல்றேன். சேட்டை பண்ணுவீங்களா? நிறைய சேட்டை பண்ணுவீங்களா? சரி, ஓகே. அம்மா விஷ் பண்ணிக்கிறீங்களா? அவங்க அம்மா பேர் என்ன? இலக்கியா. அம்மாக்கு விஷ் பண்ணுங்க. மதர்ஸ் டே விஷஸ். ஹாப்பி மதர்ஸ் டே. ஹாய் மேம். ஹாய். மதர்ஸ் டே அம்மாக்கு விஷ் பண்ணிட்டீங்களா? பண்ணேன். உங்களுக்கு அம்மா கிட்ட பிடிச்ச விஷயம்? அம்மானாலே அன்கண்டிஷனல் லவ் இல்லையா? அதாவது எதையுமே எதிர்பார்க்காம சரி எல்லாமே நமக்கு பண்ணுறோம், நமக்கு என்ன தேவையோ அதை பண்ணுறவங்க தான் அம்மா. இந்த மாதிரி தான் எங்கள் அம்மாவும். அம்மானா யாருக்கு தான் பிடிக்காது? அம்மாக்கு தேங்க்ஸ் பண்ணணும்னா என்ன விஷயத்துக்காக தேங்க்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அம்மா இப்போ வரைக்கும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறது அம்மா தான். என்னை பார்த்துக்கிறது, என்னோட ஃபேமிலியே பார்த்துக்கிறது அம்மா தான். எல்லாமே எங்களுக்கு தேவையானது எப்போ என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணுறது அம்மா தான். என்ன சொல்றது? ஆமாம், கண்டிப்பாக. சாரி சொல்றோம். சாரி சொல்லணும்னா அம்மாவுக்கு என்ன சொல்றது, நான் ஒர்க் பண்ணுறதுனால அம்மாவுக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியல. எனக்கும் வந்து டயர்டாயிடுதா, அதனால அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண முடியலன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கும் சம்டைம்ஸ். ஆனால் லீவ்ல இருந்தேன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஆனால் அவங்க அதெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்காம அவங்க பாட்டு செஞ்சுட்டே இருப்பாங்க. என்னோட ஹெல்ப் நான் பண்ணணும்னு எதிர்பார்க்கவே மாட்டாங்க. எனக்காகட்டும், என் பையனுக்காகட்டும், என் ஹஸ்பண்ட்காகட்டும் என்ன தேவையோ அந்த டைம் கரெக்டாக பண்ணிடுவாங்க. அதுக்காக ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அம்மாக்கும். அது என்னால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியலேன்னு ஒரு சாரி சொல்லணும். பிடிச்ச அம்மா சாங் என்ன? விஐபில இருந்து அம்மா அம்மா நீ எங்க அம்மா, அந்த சாங் ரொம்ப பிடிக்கும். அம்மா பேர் என்ன? ராதாபாய். விஷ் பண்ணிடுறீங்களா அம்மாக்கு? அம்மா ஹாப்பி மதர்ஸ் டேமா. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ஹாய். ஹாய். இன்னைக்கு மதர்ஸ் டே இல்லையா? எஸ். ஸோ அம்மாவை ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும். எவ்வளோ பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். என்ன விஷயம் அம்மா கிட்ட ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? அம்மா கிட்ட ஸ்டிச்சிங் பிடிக்கும். ஸ்டிச்சிங்கா? நல்லா பண்ணுவாங்களா? சரி, அம்மா கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும்னா எதுக்காக தேங்க்ஸ் சொல்றீங்க? தேங்க்ஸ்னா டெய்லி குக் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் எங்களை நல்லா பார்த்துக்கிறதுக்கு, அதுக்காக தேங்க்ஸ் பண்ணுவீங்களா? சரி, சாரி சொல்லணும்னா? சாரினா எதுவும் கிடையாது.
அம்மாக்கு எந்த தொந்தரவும் இல்லாம சேட்டெல்லாம் பண்ணாம குட்டெல்லாம் இருக்கீங்களா? சூப்பர் சூப்பர். பிடிச்ச பாட்டு என்ன அம்மா பாட்டு? வேலையில்லா பட்டதாரியில வர சாங் அம்மா அம்மா சாங். சாங் பிடிக்குங்களா? ஓகே. அம்மா பேர் என்ன? வெற்றி செல்வி. அம்மாக்கு விஷ் பண்ணிடுறீங்களா? ஹாப்பி மதர்ஸ் டே மம்மி. இன்னைக்கு மதர்ஸ் டே. ஸோ அம்மாக்கு விஷ் பண்ணிட்டீங்களா? ஹாப்பி மதர்ஸ் டே மா. இப்பதான் விஷ் பண்றீங்களா? நைட் டைம் விஷ் பண்ணிட்டேன் நான். நைட்டே விஷ் பண்ணிட்டீங்களா? சூப்பர் சூப்பர். சரி, அம்மா கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? அம்மாட்ட பிடிச்ச விஷயம் குக்கிங். அப்புறமா அவங்க ஒரு ட்ராயிங் டீச்சர் வேறு. ஸோ ஐ லைக் ஹர் ட்ராயிங்ஸ். கிராஃப்டிங் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அவங்களாலே என்னால் ஒரு எய்ம் கிடச்சிது. ஸோ ஐ எம் பிளானிங் டு பிகம் அ ஃபேஷன் டிசைனர் பிகாஸ் ஆஃப் ஹர். பேஷனுக்கு அம்மாவோட ரீசன். எஸ். ஓகே. அம்மாக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா என்ன விஷயத்துல தேங்க்ஸ் சொல்றீங்க? தேங்க்ஸ். சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிறாங்க. சின்ன வயசுல படிக்க வைக்கிறாங்க. ஒரு முக்கிய விஷயம். எப்படி சொல்கிறது, இப்போ வரைக்கும் திட்டிகிட்டே படிக்க வைக்கிறாங்க. இன்னும் நான் இப்போ 12th ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இன்னும் படிக்க வைப்பாங்க. அப்புறமா 12th முடித்தேன், நான் அவங்களெல்லாம் பார்த்துப்பேன். ஸோ படிக்கிறாங்க, நல்லா பார்த்துக்கிறாங்க. எஸ். ஓகே. என்ன சாரி சொல்லணும்னா ஏதாவது விஷயத்துக்கு இருக்கா? சாரி சொல்லணும். சாரி அவ்வளோ பேச்சு கேட்க மாட்டேன்னு சொல்லலாம். லைக் ஐ ஹாவ் அ பிரதர். நாங்கள் 2 பேருமே வந்து அம்மா டெய்லியும் திட்டிகிட்டே தான் இருப்பாங்க. 2 பேரும் வீடியோ கேம்ஸ் விளாடுவோம். அதுக்கு வந்து போதும் வந்து சொல்லுவாங்க, அதனால் கேட்காம விளாண்டே இருப்போம். ஸோ சாரிம்மா. ஓகே. அம்மா பிடிச்ச சாங் என்ன அம்மா பாட்டு? பிடிச்ச சாங்னா அந்த ஒரு கார்த்திக் படத்தில் ஒரு பாட்டு வரும். பாட்டு தெரியல எனக்கு. சிறுத்தை சிறுத்தை. ஆராரி. அதேதான். மதர்ஸ் டே இன்னைக்கு விஷ் பண்றீங்களா அம்மாக்கு? ஆமாங்க, ரொம்ப ஸ்பெஷல். இப்பதான் அம்மா கேக் கட் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஓ, கேக் வெட்டுறீங்களா? ஆமா ஆமா ஆமா. அம்மா இங்க இதோ முதல் தலைமுறை, 2ஆம் தலைமுறை, 3ஆம் தலைமுறை, 4ஆம் தலைமுறை. ஓ, 4 தலைமுறையா? பேத்தி பேத்திக்கு இது. என்னம்மா ஏஜ் ஆகுது அம்மாக்கு? 73. 3 வருஷம் அம்மா குறைச்சிட்டாங்க. அம்மாக்கு 5 பொண்ணுங்க. நாங்க பெரிய பொண்ணு, 2வது பொண்ணு, 3வது பொண்ணு. இன்னும் 2 தம்பி இருக்கான். 5 பசங்க. ஓகே. சரிம்மா, அம்மா கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? அம்மா நாங்க ரொம்ப ஏழையா இருந்து பணக்க இப்போ கடவுள் நல்லதா வச்சிருக்காங்க. 5 பசங்களும் அம்மா கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்குனாங்க. நாங்க அம்மாக்கு ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கோம். அம்மா இருக்காங்க. அம்மாவை பத்தி சொல்லணும்னா இப்பவுமே நல்லா தைரியமா தனியா எங்க போனாலும் எங்க வந்தாலும் தனியாவே போவாங்க, தனியாவே வருவாங்க. எங்களை டிஸ்டர்ப் பண்ணாம அவங்க இருப்பாங்க. அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வயசுலயே அம்மா வந்து தண்ணி குடத்துல மாடிக்கு போவாங்க. 73 வயசுல அம்மா ஆரோக்கியமா நல்லா இருக்காங்க. அது அம்மாவுடைய அப்பா அந்த காலத்து உணவு தான் காரணம். அப்பா இல்ல, எங்க 12 வயசு இருக்கப்ப இறந்துட்டாரு. எனக்கு இப்ப 54 வயசு ஆகுது. என்னோட 12 வயசுலயே இறந்துட்டாரு அப்பா. அம்மா கஷ்டப்பட்டு அம்மா வீட்டு வேலை செஞ்சுதான் எங்களை காப்பாத்தினாங்க. இன்னைக்குதான் நாங்க பெரிய பெரிய ஆள் எல்லாரும், எங்க ஃபேமிலி எல்லாருமே பெரிய எல்லாருமே டாக்டரா இருக்காங்க. எங்க ஃபேமிலி எல்லாம். அம்மா நீங்க சொல்லுங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு? மதர்ஸ் டே நிறைய பேர் விஷ் கூட பண்றது இல்ல. உங்களுக்கு உங்க டாக்டர்ஸ் சேர்ந்து கேக் வெட்டி இருக்காங்க. என் பேரனுங்களை பார்த்தா தான் எனக்கு சந்தோஷம். பொண்ணுங்களை பார்த்தா கூட அவ்வளோ சந்தோஷம் இல்லை. என் பேரனுங்க தான் எனக்கு உயிர். அப்படியா? ஆமா. எங்க இருக்காங்களா? இருக்காங்க. ஒருத்தன் மட்டும் தான் வந்திருக்கான். மீதிலாம் வீட்டுல இருக்காங்க. பொண்ணுங்களோட பேர பசங்க தான் பேர தான் எனக்கு உயிர். என் கொள்ளு பேரனுங்க தான் எனக்கு ஜாஸ்தி உயிர். நீங்களும் அப்ப பேச்சுங்களும் உயிருமா. எல்லாருமே உயிர் தான். பிடிச்ச விஷயம் என்ன? நாங்க எல்லாரும் ஒத்துமையா இருந்தா அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும். இது வரைக்குமே ஒத்துமையாவே வச்சிருக்காங்க எங்க 5 பேரையுமே. எந்த விஷயமா இருந்தாலும் எல்லாருமே பகிர்ந்து சொல்லுவோம். எல்லா விஷயத்துக்குமே அம்மா ஒத்துமையா இருந்தா அவங்களுக்கு பிடிக்கும்.
சரி, அம்மாக்கு தேங்க்ஸ் பண்ணோம்னா எந்த விஷயத்துல தேங்க்ஸ் சொல்வீங்க? தேங்க்ஸ். அது ஒத்துமையா எல்லாருக்குமே விட்டு கொடுக்குற குணத்தோட வளர்த்துருக்காங்களே, அது எங்களுக்கு பெரிய விஷயம் தானே. எதனால விட்டு கொடுங்க, எதனால யார் என்ன பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி ஒன்னாவே இருக்கணும் அப்படின்றதையே, அதை ஒரு விரோதமா பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறதே பெரிய விஷயம் தானே. அது சொல்றேன். சாரி சொல்லணும்னா என்ன விஷயத்துல சாரி சொல்வீங்க? இல்லப்பா, சாரி சொல்ற மாதிரி இது வரைக்கும் நடந்துக்கல, இனிமே நடந்துக்க மாட்டோம். அம்மா சாங் இருக்கு இல்லைங்களா, அம்மா பாட்டு, அதுல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன? அந்த பாட்டெல்லாம் தெரியாதுமா. எங்களுக்கு வந்து ஆராரிராரோ அந்த சாங் ரொம்ப பிடிக்கும். அம்மாக்காக நான் அதை டெலிகேட் பண்றேன். அம்மா பேர் என்ன? சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு. அம்மாக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷ் பண்ணிடுறீங்களா? ஹாப்பி மதர்ஸ் டே. ஹாப்பி மதர்ஸ். தேங்க்யூ. எங்க அம்மா மாரி எல்லா அம்மாவும் இருக்க நாங்க வேண்டிக்கிறோம் கடவுள்கிட்ட. எல்லாரும் ஆரோக்கியத்தோட இருக்கணும், எல்லா அம்மாக்களும். அம்மா தான் ஆலமரம் வேறு மாதிரி எங்களுக்கெல்லாம். எல்லாருக்குமே தான். எல்லா அம்மா. ஹாய். இன்னைக்கு மதர்ஸ் டே. சோ அம்மாக்கு விஷ் பண்ணிட்டீங்களா? விஷ் பண்ணியிருக்கேன். ஏதோ வாங்கி கொடுத்தீங்க அம்மாக்கு? அம்மாவுக்கு ஹேண்ட்பேக் வாங்கியிருக்கோம் நானும் அக்காவும். ஸோ அம்மானா என்ன சொல்கிறேன், அம்மானாலே ஒரு எமோஷன். ஓகே ஓகே ஓகே. என்ன ஃபீல் பண்ணாதீங்க. அம்மா அம்மா தான். ஏன் இவ்வளோ எமோஷனலா? சின்ன வயசுலேருந்தே அம்மானா ரொம்ப பிடிக்கும். அண்ட் அம்மா வந்து சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நல்லாவே பார்த்துக்கிறாங்க. அண்டு இப்போ வரைக்கும் நல்லாவே எல்லாம் கேட்டது எல்லாமே பண்ணியிருக்காங்க, இப்போவும் பண்ணுவாங்க. அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும்னா எதுக்காக தேங்க்ஸ்? தேங்க்ஸ் சொல்லணும்னா எல்லாத்துக்குமே தான் தேங்க்ஸ் சொல்லணும். சாரி சொல்ற மாதிரி ஏதாவது இருக்கா? சாரினா அவங்க கிட்ட ரொம்ப நான் வாயாடுவேன். அண்டு அதுக்கு தான் ரொம்ப சாரி. ரொம்ப வாய் பேசுறீங்களா? ரொம்ப வாயாடுவேன், ரொம்ப கோபப்படுவீங்களா? அம்மா அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்கல்ல. ஆமா. சரி, அம்மா வந்திருக்காங்களா அங்க? வந்திருக்காங்க. அம்மா அம்மா என்ன சொல்லணும்? அம்மா இவங்க தான் அம்மாவா? ஆமா, இவங்க தான் எங்க அம்மா, விஜயலட்சுமி. என்னம்மா ரொம்ப எமோஷனல் ஆறாங்க டாக்டர்? தெரியலையே எதுக்கு, ஏன் தெரியலையப்பா. என்ன எல்லா அம்மாவும் பண்றதுதான், நான் ஒன்றும் ஸ்பெஷலா அவளுக்கு ஒண்ணுமே பண்ணல. எனக்கு எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. எல்லாரும் பண்றதுதான். நீ அம்மாவானா பண்ணுவேன், எல்லாரும் பண்றதுதான், அவங்களுக்கும் பண்ணியிருப்பாங்க. ஒண்ணுமே இல்லை. அம்மாக்கு அப்படியே விஷ் பண்ணிடுறீங்களா? ஹாப்பி மதர்ஸ் டே. பிடிச்ச அம்மா பாட்டு? பிடிச்ச அம்மா பாட்டு ஆமா 10 பாட்டு சொல்லுவாளே. ஆராரிராரோ பிடிக்கும். அது நான் சொல்லிட்டேன். வாரிசுல இருந்து பிடிக்கும். கனம்ல இருந்து பிடிக்கும். எனக்கு என்ன பாட்டு பிடிக்கும்? முகுந்தா முகுந்தா பிடிக்கும் அம்மாக்கு. கண்கள் நீயே பிடிக்கும். அம்மாக்கு பிடிச்ச பாட்டு அதுதான். அவங்க கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் அவங்களோட குக்கிங் தான். நாங்கள் இங்கே சென்னையிலேருந்து அதுதான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இங்கே அவங்க இருக்கும்போது அவங்க குக்கிங் வந்து அதிகமாக குறை சொல்லிட்டே இருப்பேன். இப்போ அவங்க சமைச்சதை வந்து சாப்பிட முடியலன்னு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. சாரிம்மா, ஹாப்பி மதர்ஸ் டே. நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருங்க. அம்மா எங்க இருக்காங்க? அம்மா இப்போ சொந்த ஊரில் இருக்காங்க. எங்க? சொந்த ஊரில் திருநெல்வேலியில் இருக்காங்க, எங்கள் நேட்டிவ். பட் இப்போ நாங்கள் சென்னையில் இருக்கோம். ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க? ஆமாம், ஜஸ்ட்டு அவங்கள ட்ராவல் பண்ணி சடனாக போய் அவங்கள பார்க்கணுன்னா கூட 12 hours ஆகும். போய் பார்க்க முடியாது. ஏதாவது ஒரு பிளான் பண்ணிட்டு போனால் மட்டும் தான் முடியும். அம்மா சமையல் கண்டிப்பா ரொம்ப. ஆமாம், இது நான் கையால் சாப்பிட்டு கிட்டத்தட்ட 6 months ஆகுது. சரி, அம்மா கிட்ட வந்து உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணணும்னா என்ன விஷயத்துல தேங்க்ஸ் பண்ணுவீங்க? அவங்க வந்து என்ன சின்ன வயசுல நல்லபடியாக வளர்த்ததுக்கு, யாருக்கும் தீங்கு இல்லாமல் நல்லபடியாக எந்த ஒரு பிரச்சனைக்கும் போகாமல் நீ வேலையை பார்த்து நீ இருன்னு சொல்லி கொடுத்து வளர்த்ததுக்காக, அதுக்காக அவங்களை நான் தேங்க்ஸ் சொல்கிறேன்.
தேங்க்யூ ஃபார் மாம். சாரி சொல்லணும்னா சாரி சொல்லணும்னா வந்து அவங்க சொல்ல கொடுத்ததுக்கு, அவங்க பக்கத்துல இருக்கும்போது அவங்க பற்றி புரிஞ்சுக்காம இருந்ததுக்காக சாரி சொல்ல விரும்புறேன். அவங்க இல்லாதப்ப நான் அருமை புரியுது, அதுக்காக ரொம்ப அவங்க இதெல்லாம் வந்து கூட வந்து பார்த்தது ரொம்ப தேங்க்ஸ். பிடிச்ச அம்மா சாங் என்ன? அம்மா கிட்ட ரொம்ப பிடிச்ச சமையல்னா சிக்கன். அவங்க ரொம்ப நல்லா செய்வாங்க. அவங்க செஞ்சாங்கன்னா பக்கத்துல இருக்காங்கலாம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க சொல்லி வாங்க வந்துருவாங்க. பிடிச்ச பாட்டு அம்மா பாட்டு. எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுனா விஐபி படத்துல இருந்து அந்த சாங் தான் அம்மா எனக்கும் பிடிக்கும், அம்மாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். விஐபில இருந்து என்ன சாங்? அம்மாவோட சாங் சென்டிமெண்ட் சாங், அதான் அம்மாவுக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா அம்மா. அதான் எனக்கும் பிடிக்கும், அம்மாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். அம்மா பேர் என்ன? அம்மா பேர் சாகிரா பானு. விஷ் பண்ணிடுறீங்களா? ஹாப்பி மதர்ஸ் டேமா. நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன். நீங்க பக்கத்துல இருந்தீங்கன்னா எப்பவும் நான் டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். எப்பவும் பார்த்து சந்தோஷமா இருங்க. தேங்க்ஸ். அம்மாக்கு வந்து நீங்க விஷ் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு. அம்மா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்? நிறைய பிடிக்கும். என்ன விஷயம் அம்மா கிட்ட ரொம்ப பிடிக்கும்? அம்மா வந்து நல்லது கெட்டதெல்லாம் எடுத்து சொல்லுவாங்க. அம்மா தான் நமக்கு இந்த உலகத்துக்கு ஃபர்ஸ்ட் கொண்டுட்டு வந்தவங்க. எல்லாத்தையும் நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தவங்க. அம்மா பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? ஸோ ஹாப்பி மதர்ஸ் டே மம்மி. அம்மா பேர் என்ன? சுசீலா. அம்மா கிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்லணும்னா என்ன தேங்க்ஸ் சொல்றீங்க? எதுக்காக? நிறைய விஷயத்துக்கு தேங்க்ஸ் சொல்லலாம். இது பர்டிகுலரா இதுதான்னு சொல்ல முடியாது. சரி, சாரி சொல்லணும்னா? சாரி சொல்லணும்னா நான் ஏதாவது தவறு செஞ்சிருந்தா சாரி. இது வரைக்கும் எனக்கு தெரியல, சாரி சொல்றதுக்கு ஒன்றும் தெரியல. சாரி சொல்றேன்னா எதுவும் பண்ணல அம்மாவுக்கு. பட் அம்மா இல்லைன்னா நம்ம இல்லை. ஸோ அது வந்து நான் ஒரு அம்மாவான பிறகுதான் எனக்கு அது நல்லாவே தெரியுது. என் குழந்தைய நான் எப்படி டேக் கேர் பண்ணிக்கிறேங்கிறதுலாம் வந்து நான் அம்மா ஆன பிறகுதான் தெரியுது. ஸோ நம்மள அப்போ அவங்க எப்படி வளர்த்துருந்துருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கங்கிறது எனக்கு புரிய வருது. உங்களுக்கு பிடிச்ச அம்மா சாங் என்ன? அம்மா என்றழைக்காத உயிரில்லையே. எஸ். என் அம்மா பேரு விஜயலட்சுமி. ஸோ அவங்களுக்கு விஷ் பண்ண நினைக்கிறேன். ஹாப்பி மதர்ஸ் டேமா. அம்மா கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? அவங்க எப்பயுமே கேரிங்கா பார்த்துப்பாங்க. அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மாக்கு தேங்க்ஸ் பண்ணணும்னா எதுக்காக தேங்க்ஸ் பண்ண நினைப்பீங்க? எங்களுக்காக நிறைய ஒர்க் பண்றாங்க, அதுக்கு தேங்க்யூ சொல்லணும்னு நினைக்கிறேன். சாரி சொல்லணும்னா? நான் ரொம்ப அவங்கள எதிர்த்து பேசுவேன், அதுக்கு சாரி கேட்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்ச அம்மா பாட்டு எது? அப்பெல்லாம் எதுவும் இல்லை. பாட்டு எல்லாம் தேங்க்யூ. தேங்க்யூ. அம்மா கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? எனக்கு ரொம்ப எங்கள் அம்மாவை பிடிக்கும். சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க, போனால் ரொம்ப பாதுகாப்பாக இருப்பாங்க. எனக்கு எது வேணும்னாலும் செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அவ்வளோதான். வேற போய் அவங்க அம்மா இல்லாமல் இருக்கிறது நாங்கள் ஊருக்கே போக முடியலை, தனிமையாக இருக்கிறது மாதிரி இருக்கு. அம்மா தவிர எத்தனை வருஷம் ஆகுது? 3 வருஷம் ஆகுது. ஊர் பக்கமே போக முடியல. அப்படியே வீட்டுக்குள்ளேயே எங்களுக்குள்ளேயே நானே பேசிக்கிட்டு அப்படியே இருக்கிறேன். எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்க அம்மா? ரொம்ப மிஸ் பண்றோம். இருக்கும்போது அதனுடைய அனுபவம் தெரியல, இல்லாம இருக்கும்போது தான் நிறைய தெரியுது எங்களுக்கு. என்ன அப்படி இருந்தாங்க எங்களுக்கு, நாங்கள் போனால் அப்படி செஞ்சு கொடுப்பாங்க, இது பண்ணுவாங்க, அவ்வளவு பக்குவம் பண்ணுவாங்க. இப்போ நான் ஊருக்கு போகலைன்னா ஏன் வரல, வாரியான்னு கேட்பாங்க. இப்போ யாருமே எங்களுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அம்மா கிட்ட உங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சிருந்தது? என்ன ரொம்ப பாசமா இருப்பாங்க. சாப்பாடு இதுக நல்லா செஞ்சு கொடுப்பாங்க. எது வேணும்னாலும் உனக்கு என்ன வேணும், இது வேணுமா அது வேணுமா, நான் கொடுக்கட்டா, வாங்கிக்கிறியா அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்களும் வாங்கிக்கிட்டு வருவோம். நான் ஒரு வில்லேஜில் இருந்து வந்தவங்க, ஃபேமிலி விவசாய குடும்பம். கேட்குறதுன்னா கொடுப்பாங்க. அம்மாக்கு தேங்க்ஸ் பண்ணணும்னா என்ன விஷயத்துக்காக தேங்க்ஸ் பண்ணுவீங்க? என்ன விஷயத்துக்காகன்னா ரொம்ப பாசமா இருப்பாங்க, அதுக்காக நான் ஒரு தேங்க்ஸ் சொல்றேன். சாரி சொல்லணும்னா? சாரி சொல்ற அளவுக்கு ஒன்றும் எங்கள்கிட்ட இல்லை.
ஏன்னா ரொம்ப அன்பா இருப்பாங்க, நானும் அவங்க மேல ரொம்ப பாசமா இருப்பேன். இல்ல நீங்க வந்து அம்மாட்ட சாரி சொல்லணும், இல்ல அம்மா கிட்ட என்ன பண்ணிட்டேனா அப்படின்ற மாதிரி அப்படிங்கிறதுனா எதுவும் இல்லப்பா. நான் நிறைய பண்ணியிருக்கேன் அம்மாவுக்காகப்பா, என்னுடைய அன்பையே கொடுத்துருக்கேன். அவங்களும் என் மேல நிறைய பாசம் வச்சிருக்காங்க. ஹாப்பி மதர்ஸ் டே. ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவங்கள மாதிரிலாம் இந்த மாதிரி நம்ம இருக்க முடியும் இந்த காலத்தில். அவ்வளோ பொறுமை, ஃபேமிலி என்டையர் ஃபேமிலியும் ஒரு பார்த்துக்கிறது, அந்த மாதிரிலாம் கருணையாக இருக்கிறது பார்த்துக்கிறதுலாம் யாருக்கும் வராதுமா. அவங்க சைடும் சரி, ஹஸ்பண்ட் சைடும் சரி, ரெண்டு சைடும் அனுசரிச்சுட்டு போவாங்க. எவ்வளோ பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறதுக்குன்னு வார்த்தையே இல்லை. எவ்வளவு நாள் அம்மா அம்மா இருந்து எவ்வளவு நாள் ஆகுது? அவங்க இருந்து 20 years ஆயிடுச்சுமா. எவ்வளவு மிஸ் பண்றீங்க உங்க? ரொம்ப உயிரே அவங்க தானே. நம்மளை வந்து நன்றி சொல்லணும்னாக்கா, இன்னைக்கு நம்ம இப்படி இருக்கிறோம்னா அதுக்கு அவங்க தான் மெயின் காரணமே. எல்லாம் சொல்லி கொடுத்து அந்த பொறுமை, அந்த ஒரு கேர் எடுக்கிறது ஃபேமிலியில், அதெல்லாம் நம்ம அவங்கள பார்த்தா நம்ம கற்றுக்கிட்டு வரோம். இப்போ நான் இருக்கிற காலத்தையும் அதே மாதிரியே நம்மளும் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். எல்லா பசங்களுக்கும் ஒரு அட்வைஸாகவும் நான் நினைக்கிறேன். நான் எல்லாருமே வந்து ஒரு அனுசரணையாக, ஒரு அன்பு பாசமும் எல்லாருக்கும் நம்ம வழங்கணும், அவ்வளோதான். அம்மா இல்லாதவங்களுக்கு என்ன சொல்லுறீங்க? அம்மா இல்லாதவங்க இருக்கிறவங்களுக்கு நல்லா காப்பாற்றிக்கோங்க. அம்மாவுடைய பேரண்ட்ஸை வந்து எவ்வளோ முக்கியன்றது நம்மளுக்கு தெரியும். அவங்கள வந்து இந்த சில பேர்லாம் அந்த முதியோர்களை சேர்க்கறது அதெல்லாம் வேண்டாம். தயவு செஞ்சு எல்லாருமே அவங்க நல்லவங்களோ ஏதோ அவங்களால பிடிக்கலன்னா கூட நம்ம கடமை. அவங்க நம்ம பெற்றாங்க, நம்ம வளர்த்தாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்த கஷ்டத்தெல்லாம் இப்போ நம்ம இந்த ஜென்ரேஷன் இப்போ அனுபவிக்கிறது இல்லை. இருந்தாலும் நம்ம அம்மாவை என்றைக்குமே நம்ம கண்ணால் வச்சுக்கணும். இதுதான் என்னுடைய இது. உங்களுக்கு அம்மா கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன? அம்மா ரொம்ப பொறுமையாக எல்லாமே செய்வாங்கம்மா. பார்த்து பார்த்து செய்வாங்க. ஒரு வேலையாகட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு கரெக்டாக இருப்பாங்க. எதுவுமே வந்து ஒரு குறையே சொல்ல முடியாது அவங்ககிட்டலாம். எத்தனை பேருக்கு வேணாலும் சமைச்சு கொடுக்கறது, ஒரு ஃபங்க்ஷனை கூட அவங்க செஞ்சுருவாங்க. ஒரு முடியாதுன்றதே கிடையாது அவங்க கிட்டலாம். அதெல்லாம் ஆச்சரியமா இருக்கும் நாங்கெல்லாம் பார்க்கறதுக்கு, வயசாயும் கூட. அதுதான் நாங்கள் அவங்ககிட்ட ஆச்சரியப்படுற விஷயம். அம்மாவுக்கு தேங்க்ஸ் பண்ணணும்னா? தேங்க்ஸ் தான் சொல்கிறேனே. நான் இருக்கிறேன்னா எங்கள் அம்மாவால தான். எங்கள் அம்மா வந்து எங்களை வளர்த்துருக்குறாங்கல்ல, ஒரு கட்டுப்பாடாக ஒரு குடும்பத்தில் எப்படி இருக்கணுன்றதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்துக்கிட்டு தான் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். அது ரொம்ப தேங்க்ஸ் எங்கள் அம்மாவுக்கு. நான் நல்ல பேர் எடுத்திருக்கேன் நான் எங்கள் ஃபேமிலியில். ரீசன் வந்து எங்கள் அம்மாவை கொடுத்த இதுதான். சாரி சொல்லணும். சாரி சொல்லணும் தான். இப்போ எனக்கு கூட சாரி எதுவுமே கிடையாது. ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பாங்க. எந்த சாரி நான் மிஸ் பண்ணவே இல்லை. கடைசி வரைக்கும் நான் தான் வச்சுட்டு இருந்தேன். எங்கள் அம்மாவை என் கூட தான் வச்சுட்டு இருந்தேன். இன்கேஸ் நான் வந்து ஏதாவது தெரியாமல் நான் பண்ணியிருந்தா கூட சாரி சொல்லலாம், அவ்வளோதான். அவங்க மேலோகத்தில் இருக்கிறாங்க. ஓகே சாரிம்மா, நான் இது தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. பிடிச்ச அம்மா பாட்டு? அது அந்த ரஜினிகாந்த் மன்னன்ல பாடுவாங்கல்ல, அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே, அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அம்மா பேர் என்ன? புஷ்பகாந்தம். அம்மாக்கு விஷ் பண்ணிட்டீங்களா? கண்டிப்பா காலையிலே விஷ் பண்ணிட்டேன். ஏதாவது வாங்கி கொடுத்தீங்களா? இல்லை, ஆக்சுவலா நான் திருச்சி, நான் இங்கே சென்னை வந்திருக்கேன். ஸோ அதனால எதுவும் வாங்கி கொடுக்க முடியல. பட் காலையிலே விஷ் பண்ணிட்டேன். அம்மா திருச்சியில் இருக்காங்க? ஆமாம் ஆமாம், திருச்சியில் இருக்காங்க. அம்மா கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் லேடி. எந்த ஒரு டிசிஷன் எடுக்கும்போதும் யாரையுமே பக்கத்தில் வச்சுக்க மாட்டாங்க. அவங்க எல்லாத்துலேயும் சஜஷன் கேட்பாங்க. பட் கடைசியாக அவங்க எடுக்கிறது தான் ஃபைனல் டிசிஷனாக இருக்கும். அதில் என்ன கஷ்டம் வந்தாலும், நல்லது நடந்தாலும் அதுலேருந்து வெளியே வர மாட்டாங்க. பட் அது மேக்ஸிமம் நல்லபடியாகவும் இருக்கும். அம்மாவுக்கு தேங்க்ஸ் பண்ணணும்னா என்ன விஷயத்துக்காக தேங்க்ஸ் பண்ணணும்? தேங்க்ஸ் பண்ணணும்னா அதே மாதிரி நாங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் அது கரெக்டாக இருந்தாலும் தப்பாக இருந்தாலும் அதுக்கு கண்டிப்பாக ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் என்னை கண்டிப்பாக இவ்வளோ தூரம் படிக்க வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சாரி சொல்லணும்னு ஏதாவது இருக்குங்களா? சாரி சொல்லணும்னா கண்டிப்பாக ஒரு தடவை இல்லை 2 தடவை கண்டிப்பாக அவங்க ஹர்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்காக ஏதாவது சாரி. பிடிச்ச அம்மா பாட்டு? ராம் படத்தில் ஆர்ஆர் ஹீரோ ஒன்று சாங். அம்மா பேர் என்ன? சரளா. அம்மா விஷ் பண்ணிடுறீங்களா? கண்டிப்பா. ஹாப்பி மதர்ஸ் டேமா. சன்னுங்களா அவங்க? கண்டிப்பா, என்னோட சன். பேர் என்னப்பா? பேர் சொல்லுங்க. பார்க்கவன். 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 அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? என்ன பிடிக்கும் அம்மா கிட்ட? சொல்லு.
சரி, எவ்வளவு பிடிக்கும் அம்மாவை? இல்லையா? சரி, இன்னைக்கு மதர்ஸ் டே இல்லையா? அம்மாக்கு விஷ் பண்ணீங்களா? பண்ணிட்டீங்களா? இப்போ ஒரு முறை விஷ் பண்றீங்களா அம்மாக்கு? ஹாப்பி மதர்ஸ் டே சொல்றீங்களா? சொல்லுங்க. ஹாப்பி மதர்ஸ் டேமா. தேங்க்யூ பேபி. ஓகே, தேங்க்யூ. ஹாய். இன்னைக்கு வந்து மதர்ஸ் டே. உங்களோட அம்மாக்கு விஷ் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன். அம்மா கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம்? எங்க அம்மா எப்பயுமே நான் என்ன பண்ணாலும் என்ன தப்பு பண்ணாலும் அதுக்கு எதுவுமே சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி. அதனால அம்மா. சரி, அம்மாக்கு தேங்க்ஸ் பண்ணணும்னா அதுக்காக தேங்க்ஸ் பண்ணுங்க. எல்லா விஷயத்துக்காகவும் இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு எல்லா விஷயத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். சாரி சொல்லணும்னா? நான் பண்ண எல்லா தப்புக்குமே சாரி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, அம்மா பேர் என்ன? கலா. அம்மாக்கு ஒரு விஷ் பண்ணிடுறீங்களா? எங்க அம்மா பேரு கலா. அம்மா ஹாப்பி மதர்ஸ் டே அண்ட் லவ் யூ ஸோ மச். பிடிச்ச அம்மா பாட்டு என்ன? மோஸ்ட்லி நான் எமோஷனல் சாங்ஸ் கேட்க மாட்டேன், ஏன்னா அது ஒரு மாதிரி சென்டிமெண்டலாக இருக்கும் அப்படின்னு. நானே எமோஷனல் பர்சன், அதனால கேட்க மாட்டேன் அவ்வளோவா. பட் வேலையில் பட்டதாரியில் வர சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா அம்மா சாங், அந்த சாங். தேங்க்யூ. அம்மாக்கு விஷ் பண்ணீங்களா இன்னைக்கு? பண்ணிட்டேன். அம்மா கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன? பிடிச்ச விஷயம் ரொம்ப கேரிங்காக பார்த்துப்பாங்க, அவ்வளோதான். ரொம்ப கேரிங், எல்லா விஷயத்துலையும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மாக்கு தேங்க்ஸ் பண்ணணும்னா? தேங்க்ஸ் பண்ணோன்னா என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு, அப்புறம் எனக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுக்கறது, என்னோட நீட்ஸ் வந்து அவங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. சாரி சொல்லணும்னா? சாரி சொல்லணும்னா மேபி சம்டைம்ஸ் அவங்கள ஹர்ட் பண்ணியிருப்பேன் சில விஷயத்துல, அது எனக்கே தெரியாம இருக்கும் இல்லை தெரிஞ்சும் இருக்கும். அந்த மாதிரி விஷயத்த சாரி சொல்லணும்னு நினைக்கிறேன். பிடிச்ச அம்மா சாங்? பிடிச்ச அம்மா சாங் வந்து வலிமையில வந்து அம்மா என் முதல் வரி நீ அம்மா, அந்த சாங் ரொம்ப பிடிக்கும். அம்மா பேர் என்ன? கல்பனா. அம்மாக்கு விஷ் பண்ணிடுறீங்களா? ஹாப்பி மதர்ஸ் டேமா, லவ் யூ ஸோ மச். அம்மா கிட்ட எல்லாமே பிடிக்கும். ஸோ வந்து அம்மா வந்து எப்போவுமே வந்து ரொம்ப இதாக இருப்பாங்க. எப்படின்னா வந்து கொஞ்சம் கோவம் தான், பட் இருந்தாலுமே வந்து எல்லா விஷயத்துலையுமே வந்து கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து என்ன சொல்கிறேன், இப்போது எனக்கு மேரேஜ் ஆகி 4 years ஆயிடுச்சு. இப்போ தான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ கூட இருக்கும்போது அவ்வளோ தெரியல. ஸோ இப்போ கொஞ்சம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஹாப்பி மதர்ஸ் டே. அம்மா பேர் என்ன? பர்வீன் கௌசர். அம்மாக்கு தேங்க்ஸ் பண்ணணும்னா எதுக்காக தேங்க்ஸ் பண்ணணும்? எல்லாத்துக்காகவும் என்னை பெற்று இந்த உலகத்தில் வந்து வளர்த்ததுக்காக, ப்ளஸ் வந்து இப்போ நான் ஹாப்பியாக இருக்கிறதுக்கும் அவங்க ஒரு ரீசன். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். சாரி சொல்லணும்னா எதுக்காக? சாரினா நான் வந்து அப்பப்போ ரொம்ப கோவப்படுவேன் அம்மா கிட்ட. சின்ன சின்ன விஷயம் இருந்தாலும் நான் வந்து ரொம்ப எனக்கு வேற என்ன பண்ணுறது தெரியாது. ஸோ அவங்க கிட்ட தான் நான் எல்லா கோவத்தையும் காட்டுவேன். ஸோ அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம்லி சாரி அம்மா. பிடிச்ச அம்மா சாங் என்ன? அம்மா சாங்ஸ், அம்மா மோஸ்ட்லி சாங்ஸ் வந்து லைக் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு அம்மா பாட்டு என்ன பிடிக்கும்? எனக்கு அம்மா பாட்டுன்றது இல்லை, அவங்க ஜஸ்ட் நான் யோசிச்சேன்னா அவங்கள மட்டும்தான் நான் யோசிப்பேன். அந்த பாட்டு வச்சு அந்த ரிலேட் பண்ணுறது வந்து எனக்கு இது இல்லை. ஸோ தோணலை மைண்ட். அம்மா பேர் என்ன சொன்னீங்க? கௌசர் பர்வீன். இன்னொரு முறை அம்மா விஷ் பண்ணிடுறீங்களா? ஹாப்பி மதர்ஸ் டே அம்மா, லவ் யூ அம்மா. அம்மா கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? பிடிச்ச விஷயம் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. அண்ட் ரைட் ஃப்ரம் மை வெட்டிங் ஷீ இஸ் ஆல்வேஸ் வித் மீ. ஸோ அண்ட் அம்மா தான் மெயின் காரணம் என்னோட பிள்ளைங்க 2 பேரும் வளர்றதுக்கு. நான் வந்து ஒர்க்கிங் விமன். ஸோ 2 பேருமே அம்மா கிட்டே தான் ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ அம்மா தான் வாஸ் த ஒன் ஹூ வாஸ் க்ரோயிங் மை சில்ட்ரன். அம்மாக்கு தேங்க்ஸ் பண்ணணும்னா என்ன விஷயத்துக்காக தேங்க்ஸ் பண்ணணும்? என்ன விஷயத்துக்காக தேங்க்ஸ் பண்ணணும்னா she was with me in all my ups and downs. So when everybody left me, she was the only one who was holding my hand and telling like, okay, நமக்கு நிறைய தூரம் இருக்கு, இன்னும் நம்ம நிறைய பார்க்க வேண்டியிருக்கு, but God is there. We will always stay together. அது மட்டும் தான் சொல்லுவாங்க. சாரி சொல்லணும்னா எதுக்காக? சாரி சொல்லணும்னா நான் சின்ன சின்ன விஷயத்துக்கு சம்டைம்ஸ் ரொம்ப கோவப்படுவேன் அவங்க கிட்ட. ஸோ அந்த டைமில் அண்ட் ஷீ இஸ் லிட்டில் பிட் ஓல்ட். ஸோ அந்த டைமில் கொஞ்சம் கோவப்பட்டுருவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் அப்படியே சமாதானம் ஆகிடுவோம். பிடிச்ச அம்மா சாங் என்ன? ஆக்சுவலாக எனக்கு சினிமா சாங்ஸ் அவ்வளோவா தெரியாது.
but I know one song which I would like to dedicate it. So the song goes like this. M is for the million things she gave me. O means that I owe her all I owe. T is for her tender sweet caresses. H is for her hands that make her home. E is for her eyes that glow like diamonds. R means right and right, she'll always be. Put them all together, they spell mother. Mother means the world to me. Wow, super, super. Okay, so உண்மையாவே this நல்லா is, பாடுனீங்க. thank you. அம்மா பேர் என்ன? My mother's name is Mary. விஷ் பண்ணிடுறீங்களா அம்மாக்கு? Yeah, thank you. Happy Mother's Day, mommy. Love you so much. அம்மாவை பற்றி சொல்ல என்ன சொல்கிறது, அம்மா இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் அம்மாவோட அருமை என்னன்றது தான். ஸோ அம்மா பற்றி சொல்கிறது ஒன்றும் இல்லை, அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறேன் அவ்வளோதான். அம்மா தவறிட்டாங்களா சார்? அம்மா தவிர 20 வருஷம் ஆகுது. கஷ்டப்படுற காலத்துக்கு கூட இருந்தாங்க, நல்லா இருக்கிற காலத்துக்கு இல்லை, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அவ்வளோதான். அதெல்லாம் எதுவும் சொல்ல அம்மாவை பற்றி யாரெல்லாம் பேசணும்னு சென்டிமெண்ட்டில் அப்செட் ஆகிடுவேன். இன்றைக்கும் அதாவது சொல்ல போனால் என்ன சொல்கிறது, அம்மா இல்லாதவங்க மாதத்துக்கு ஒரு நாளாவது அம்மாவை நினச்சி கண்ணீர் விடிச்சாங்கன்னா அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும். அம்மாவை நினச்சாங்கன்னா லைஃப்லாம் நல்லா இருப்பாங்க. இல்லாதவங்களுக்கு தான் அவங்க அந்த அருமை என்னன்றது அவங்களுக்கு தெரியும். சார் ஹாப்பி மதர்ஸ் டே. இருக்கு அம்மா சரோஜினி. என்ன விஷயம் சார் அம்மாவுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? அம்மாவுக்கு என் மேலே ரொம்ப அஃபெக்ஷன். நான் தான் கடைசி வரைக்கும் அவங்க அம்மா வச்சுருந்தேன் பார்த்துக்கேன். எல்லாரும் விட்டா கூட நான் என்னோட இதில் தான் இருந்தேன், கூட தான் இருந்தாங்க கடைசி வரைக்கும். அவங்கள எங்கேயும் நான் அமிச்சதும் கிடையாது, யாருடைய உதவியும் கேட்டு நின்றதும் கிடையாது. கடைசி வரைக்கும் என்னோட இதில் தான் அந்த பாதுகாப்பு தான் இருந்தாங்க, எனக்காக தான் அவங்க இருந்தாங்க, அவ்வளோதான் சார். அம்மாக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும்னா எதுக்காக நீங்க தேங்க்ஸ் சொல்றீங்க? அதாவது விஷயம் தேங்க்ஸ் சொல்லணும்னா எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் அம்மாவுக்கு, வேறு என்ன சொல்ல முடியாது. எல்லாத்தையும் வர எல்லாத்தையும் சொல்லி தான் நன்றி சொல்லணும் அம்மாவுக்கு. கூட இல்லாததுக்கு வருத்தப்படுறேன், அவ்வளோதான். சாரி சொல்லணும்னா? சாரி சொல்லணும்னு என்ன சொல்கிறது, நிறைய கோவப்பட்டிருக்கேன், கோவிச்சிருக்கேன். கடைசி நாள் இறந்து போகிறதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி என் கூட வந்து படுத்தாங்க, இறங்கி வந்து படுத்தாங்க. மேலே ஏற்படுமா கோமா சொன்னேன். மறுநாள் மார்னிங் கான்சியஸ் தப்பி போச்சு. அவங்க தெரிஞ்சுக்கினாலும் என்னன்னு தெரியல, கடைசி வரைக்கும் இன்னொருத்தலாகவே இருக்கணும், அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ. ஹாப்பி மதர்ஸ் டே. அம்மாக்கு விஷ் பண்ணிட்டீங்களா இன்னைக்கு? இன்னும் இல்லை மேம், எங்கள் அம்மா இல்லை மேம். 2 நாள் அம்மா இல்லையா? எனக்கு அம்மா இல்லை, அப்பா இல்லை, 2 பேருமே இல்லை மேம். ஆமாம் மேம். ஆனால் ரொம்ப மிஸ்ஸிங் மேடம், அம்மா மிஸ் பண்ணுறோம் ரொம்ப. எப்படி தவறிட்டாங்களா? இறந்துட்டாங்க, 2 பேருமே இறந்துட்டாங்க மேம். இப்போ எத்தனை வருஷம் ஆகுது? அம்மா இறந்து இதோ 19 வருஷம் ஆயிடுச்சு மேம். அப்பா நான் குழந்தையா இருக்கும்போது அப்பா இறந்துட்டாங்க. அம்மா இருக்கும்போது என்ன ஏஜ் இருக்கு? அம்மா இருக்கும்போது எனக்கு ஒரு 3 வயசு இருக்கும், அவ்வளோதான். ஆனால் அம்மா மிஸ் பண்ணுறேன் மேடம் அம்மாவை. அம்மா அம்மான்றது உங்களுக்கு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க மேம். அம்மா இருக்கிறவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் என்ன சொல்ல வரீங்க? அம்மா இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ தெரியாது மேடம், இல்லாதவங்களுக்கு எல்லாமும் தெரியும். இப்போ யாராவது பார்த்தா கூட அம்மா தான் தோணும். ரொம்ப மிஸ் பண்றேன் அம்மாவை, ரொம்ப எப்படி சொல்றது, அவ்வளோ ரொம்ப மிஸ் பண்றேன் எல்லாரையும். கூட பிறந்தவங்க இருந்தும் இல்லாம அம்மா இருந்தும் நம்மளுக்கு கொடுக்கணும் இல்லை மேடம் அதெல்லாம். ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம், என்ன மாதிரி யாரும் இருக்கக்கூடாது, எல்லாருக்காக வேண்டிக்கிறேன். ஆனா அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும் மேடம், எனக்கு கிடைச்ச மாதிரி அவங்களுக்கு எல்லாம் இருக்கக்கூடாது. ஆயிடுச்சு மேடம். 2 பொம்பளை பசங்க இருக்காங்க மேம். 2 பொண்ணுமே வந்து உங்களுக்கு அம்மா ரூபத்துல பிறந்திருக்காங்க. சோ அதனால ஃபீல் பண்ணாதீங்க. சரி மேம், கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு மேடம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்மளையும் கேட்பாங்களான்னு ஒரு ஏக்கம் இருந்தது. இதை வச்சு ஒரு யாராவது பார்ப்பாங்க, பார்த்துட்டு இது மாதிரி எல்லாருக்கும் இப்படி இருக்கக்கூடாதுன்னு தோணுது.
அவங்களுக்கு கடவுள் கொடுக்கணும், ஆண்டவர் கொடுக்கணும். அம்மா அப்பா இல்லைன்ற குறைய யாருக்கும் கொடுக்க கூடாது மேடம். என் நிலைமை அவங்களுக்கு யாருக்கும் வந்துடக்கூடாது. ஃபீல் பண்ணாதீங்க. உங்க 2 பொண்ணுங்க ரூபத்துல அம்மா இருக்காங்க. சரி. உங்களோட அம்மா மறைஞ்ச அம்மாக்கு விஷஸ் சொல்லுங்க. அம்மா அன்னைய தின வாழ்த்துக்கள் சொல்லுங்க. அனைத்து வாழ்த்துக்கள்மா. ரொம்ப மிஸ் பண்றேம்மா உங்களை. நன்றி மேடம். தேங்க்யூ, ரொம்ப தேங்க்ஸ்.